சுந்தர்சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் கமல்ஹாசன் தயாரிக்கிற திரைப்படம் தான் தலைவர் 173. இந்த திரைப்படத்திலிருந்து இயக்குனர் சுந்தர்சி விலகிறதா ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது குஷ்பு அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. இது ஒரு பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்தி. ஏன்னா யூஸ்வலாகவே இந்த மாதிரியான ஏதோ ஒரு படம் ட்ராப் ஆகிறதாலோ இல்லை லெட்ஸே ஒரு டைரக்டர் ஒரு படத்துலேருந்து விலகிறதுனாலோ ஒரு முன்னாடி சில நியூஸ் லீக்ஸ் அப்படி இப்படின்ட்டு இருக்கும். 1 or 2 லீட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பெருசாக எதிர்பார்த்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் இது அவுட் ஆஃப் நோவேர் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்திருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் நோட்டபிளான பார்க்க வேண்டியது என்னன்னா, இது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டும் கூட. ரஜினி அண்ட் கமல்ஹாசன் 2 பேரும் பல வருஷம் கழித்து ஒன்றா ஒரு படத்தில் இணைகிறாங்க. ஆஃப்கோர்ஸ் 2 பேரும் ஒன்றா நடிக்கல, பட் ஸ்டில் ஒரே படத்தில் இணைகிறாங்க அப்படின்றதே ரொம்ப ஒரு பெரிய நியூஸ். அப்படின்றதுனால யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இது பல இயக்குனர்களை தாண்டி சுந்தர்சி அவர்களுக்கு சேருது. அப்படின்னா சுந்தர்சி எப்படி இதுலேருந்து இப்படி ஒரு அறிக்கை திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் விடுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. இல்லை பலர் பல காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த காரணங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்குது. என்ன அப்படின்னா, சுந்தர்சி அவர்கள் ரஜினி அவர்களும் சரி கமலோடவும் சரி 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அருணாச்சலம் படத்து மூலமாக ரஜினி அவர்களும், அன்வேஷம் திரைப்படத்தில் கமலோடவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு சுந்தர்சி அவர்கள். குறிப்பாக அந்த அருணாச்சலம் படத்தோடைய படம் எடுக்கப்பட்ட விதம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா தெரியும். சுந்தர்சி அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தவற விடக்கூடிய ஆளே கிடையாது. அருணாச்சலம் படத்துக்கு ரஜினி அவர்கள் சொன்ன ஒரு கதை அப்படின்றது சுந்தர்சிக்கு பிடிக்கல. இந்த கதையை நான் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தார். பட் ஸ்டில் இந்த படத்தை நான் பெஸ்ட்டாக எடுத்து காட்டுறேன். எதனாலனா ரஜினி அவர்களை வச்சு இயக்கிற ஒரு வாய்ப்பு இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த படத்தை சிறப்பாகவே எடுத்து கொடுத்தாரு. தாறுமாறான ஒரு சூப்பர் ஹிட் படத்தையும் அவர் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அன்பே சிவம், அதுவும் அவருடைய ஸ்டோரியோ அவரோட ஸ்க்ரீன் பிளேயோ கிடையாது. வெறும் டைரக்ஷன் மட்டும் தான் சுந்தர்சி அவர்கள் பண்ணார். இல்லை நான் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கமல்ஹாசன் சண்டை போடுற ஆளும் அவர் கிடையாது. தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை பக்காவாக பயன்படுத்தின ஒரு ஆள் தான் சுந்தர்சி 2 இன்ஸ்டன்ஸ்லையுமே. அப்படி இருக்கும்போது இல்லை சிலர் கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் இருக்குமோ ஒரு வேலை அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரியான ஆள் சுந்தர்சி கிடையாது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை கச்சிதமாக யூஸ் பண்ணி அதில் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சுந்தர்சி அவர்கள் பார்ப்பாரு. தவிர இந்த மாதிரியான கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கு, இல்லை என்னோட கருத்தும் ஒரு கருத்தும் ஒத்து போகலை அப்படின்றதுனால விலகிற மாதிரியான ஒரு ஆள் சுந்தர்சி கிடையாது, கன்சிடரிங் அவருடைய பாஸ்ட் எல்லாத்தையும். இந்த ஒரு அறிக்கையில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, குஷ்பு அவர்கள் தான் இந்த பதிவுகளை போடுறாங்க. ஒன்று ட்விட்டர்லையும், இன்னொன்று தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும். அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டை அவங்க டிலீட்டும் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக என்ன காரணம் இருக்குது அப்படின்றதுமே நமக்கு புரியலை. ஒருவேளை ஏதோ ஆக்சிடென்டலாக இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டதா, இல்லைன்னா இதுக்கு பின்னாடி உண்மையாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா, அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்குது. எதனாலனா இது டோட்டல் அவுட் ஆஃப் நோவேராக வந்தது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இதுக்கப்புறம் இது எந்த மாதிரியாக கொண்டு போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் இதில், இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த இஷ்யூவில் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒருவேளை இது லீக் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இல்லை ஒரு ஹேக் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னாலோ இதுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இஃப் ஒருவேளை உண்மையாகவே அவர் விலகிறார் அப்படின்னா அடுத்தது இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. குறிப்பாக என்னென்னா, இப்போ சுந்தர்சி அவர்கள் எடுக்கிறார் அப்படின்றதுனால அது கமர்ஷியலாக தாறுமாறாக ஹிட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஏன்னா கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா சுந்தர்சி படங்களில் கண்டிப்பாக இருக்கும், பயங்கரமாகவும் இருக்கும் அது. பட் நெக்ஸ்ட் ஒருவேளை சுந்தர்சி இல்லை, இஃப் நாட் சுந்தர்சி யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இங்கே நிறைய ஒரு பாப்புலரான ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்ற ஒரு நேம் தான். அண்ட் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அவங்க எல்லாருமே இந்த ஒரு பூல் ஆஃப் டைரக்டர்ஸில் இருந்தாலும் கார்த்திக் சுப்புராஜோட நேம் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. எதனாலனா, கார்த்திக் சுப்புராஜ் அஃப்கோர்ஸ் அவர் பேட்ட படம் எடுத்திருக்காரு. அதை தாண்டி அவர் ரஜினி அவர்களுடைய ஒரு மொரட்டு ஃபேன் பாய் அப்படின்றதுனால இது அவருக்கு ஒரு வாய்ப்பை அவர் இன்னொரு டைம் பயங்கரமாக பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பேட்ட படத்தில் தான் நாங்கள் தலைவரை பயங்கரமாக ரசித்தோம். ஜெயிலர் படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தலைவரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பேட்ட அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களை எடுக்காமல் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுனால தான் அவர் சுந்தர்சி அவர்கள்ட்டே போனார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படங்கள் எடுக்கிற ஒரு டைரக்டர்கிட்ட அவர் போவாரா அப்படின்றதும் இங்கே ஒரு கேள்விக்குறியாக ஆகியிருக்கு. இஃப் நாட் சுந்தர்சி அவர்கள்
உண்மையாகவே விலகிறார் அப்படின்னா இந்த ஒருவேளை கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான ஒரு ஆள்கிட்ட போகிறதுக்கு வந்து ஒரு டவுட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அடுத்த ஒரு சாய்ஸாக இப்போ ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு நேமாக பாப்பா பாருது யாருன்னா வெங்கட் பிரபு அவர்கள். வெங்கட் பிரபு வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ரஜினி அவர்களுடைய ரசிகர் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டியாக அவர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. வெங்கட் பிரபு அவர்களுடைய ரீசெண்ட் அவுட்டிங் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக பயங்கரமான ஹிட்டு கொடுத்துருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு கிரிட்டிக்ஸ் மத்தியிலையும் இது பெரிய லெவலில் ஒரு யுனானிமஸான விக்டரி அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்த ஒரு சில ஆண்டுகள் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிதான் ஆகணும். பட் ஸ்டில் மாநாடு மாதிரியான ஒரு படத்தை எடுக்க முடியும், அதே மாதிரி மங்காத்தா மாதிரியான ஒரு படத்தை எடுக்க முடியும், சென்னை 28 மாதிரியான ஒரு சாதாரண ஒரு ரொம்ப சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான ஒரு படத்தையும் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் எல்லாத்தையுமே அவர் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் கொடுக்க முடியும் அப்படின்றதும் இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி ஃபேமிலியாக போயிட்டு வெங்கட் பிரபு படங்களை ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அதில் இருக்கிற காமெடி எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதோட மியூசிக்காக இருக்கட்டும், அதோட ஹோல் ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லா எலிமெண்ட்டுமே அதில் இருக்கும். அப்படின்றதுனால வெங்கட் பிரபு படங்களுக்கு அந்த ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்ற ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் வந்து இருக்கும். எப்போவுமே எல்லா படத்துலையுமே அந்த ஒரு குட்டி ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒரு சென்னை 28 இருந்தாலும் அதுலேயும் ஃபேமிலியாக போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் அதில் நிறையா இருக்கும் அப்படின்றதும் இதில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து ரஜினி அவர்கள்ட்ட ஸ்டோரி நரேட் பண்ணது வரைக்குமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பட் ஆனால் அது டெஃபினட்டாக அவரே சொல்லிட்டார், என்னன்னா நான் ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற படத்தை நான் டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ட்டு. ஒருவேளை இப்போ இந்த படத்தை அவர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தான் சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கிறாரு. இந்த யங்ஸ்டர்ஸையும் பிடிச்சிட்டாரு, அட் த சேம் டைம் ஃபேமிலி ஆடியன்ஸையும் அவர் பயங்கரமாக பிடிச்சிட்டாரு. அவர் நடிக்கிற படங்கள் ஒவ்வொருத்துக்கும் பயங்கர வரவேற்பு வருது. அவர் டைரக்ட் பண்ண படமும் பயங்கரமாக ஹிட் ஆச்சு, தாறுமாறாக ஹிட் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பற்றியெல்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் இதில் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இங்கே எழுந்திருக்குது. அதுவும் இல்லாமல் கன்சிடரிங் அவர் இதுக்கு முன்னாடியே இப்போ நரேட்டும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த டைரக்டர்ஸில் யாராச்சும் ஒருத்தர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி லைக் இதுக்கு முன்னாடியே அண்ணாத்த மாதிரியான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கொடுத்த சிறுத்தை சிவா கூட இந்த இதுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஹூ நோஸ், பட் அதெல்லாம் பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அண்ட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னும் இந்த சுந்தர்சி அவர்களுடைய படம் உண்மையாகவே சுந்தர்சி அவர்கள் எடுக்க ரெடியாக இருக்காரா, இல்லைன்னா இந்த நியூஸ் அப்படின்றது தெரியாமல் லீக் ஆகிடுச்சா, இல்லை தெரிஞ்சே தான் இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு உடனே டெலீட் பண்ணாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது குறித்து உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.